நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கும் தேவனுடைய ஊழியக்காரர் குறித்த வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது ஊழியக்காரரின் போராட்டம். ஊழியக்காரர்கள் எதற்காக போராடுகிறவர்களாக இருக்கிறாங்க? எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாகவே இருக்கிறாங்க. அது இந்த உலகத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அப்படி அவங்க போராடுவது எதற்காக? அவர்களுடைய எஜமானுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதற்காக. இப்படியாக அவங்க போராடும் போதே அவங்களுடைய எஜமானுடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல சீஷர்களாக இருந்தவங்க அவருடைய ஊழியத்தை செய்ய நியமனப்பட்டிருந்த போது, அவர் ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவருக்காக போராடல. அத அவர் வசனத்திலே சொல்லியிருக்காரு. அது எதனால? அதை குறித்தே நாம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக அந்த வேத வசனத்தை பார்க்கலாம். யோவான் 18 அதிகாரம் 36 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்து கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு. பிலாத்து அவரிடத்துல நீ யூதரின் ராஜாவான்னு கேட்கிறாரு. அப்படி கேட்ட கேள்விக்கு அவர் சில காரியங்களை சொல்லிட்டு இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாத படிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதல்ல என்றார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் அவருடைய இந்த உலக ராஜ்யத்திற்காக போராடல. எதனால? அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குட்பட்டதல்ல. அவர் சகலத்தின் மேலும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. அவருடைய ஆளுகை நித்தியத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறதா இருக்கு. அந்தபடி அவர் இந்த உலகத்துல மனுஷகுமாரனா ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவருடைய ஊழியக்காரர்கள் இந்த உலகத்திற்குரிய காரியத்திற்காக போராடல. ஆனா அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் சர்வத்தின் மேலையும் அதிகாரத்துவம் உள்ளவராக ராஜாவாக நியமிக்கப்பட்டாரு. அப்படியான ராஜ்யத்திற்கான போராட்டத்தையே அவர்கள் போராடினவர்களாக இருக்கிறாங்க. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக போராடினவர்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் நித்தியத்திற்கும் உள்ளதாக இருக்கு. அதை அறியாம இந்த உலகத்தின் காரியங்களை போராடி கொண்டிருக்கிறவங்களை மீட்கிறவர்களாக மாறினாங்க. அந்தபடியான போராட்டமே ஊழியக்காரர்களுடைய போராட்டமாக இருக்கு. அப்படியாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தின் காரியத்திற்காக போராடுகிறவர்களாக ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய போராட்டம் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்திற்குரியதாக இருக்கும், ஆதாயப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்படியான போராட்டத்தையே ஒவ்வொரு ஊழியக்காரனும் போராடணுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளுக்காகவே போராடுகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் நம்மை நீதிக்கு ஏதுவாய், சமாதானத்துக்கு ஏதுவாய், நம்மை பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு ஏதுவாய் நடத்துகிறதாக இருக்கு. அதற்குரிய காரியங்களிலே அவங்க முனைப்போடு செயல்படுகிறவர்களாக இருப்பாங்க. அப்படியான போராட்டத்தை போராடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி இருக்கும் போதே நாமும் தேவனுடைய ஊழியக்காரருக்கான போராட்டத்திற்கு முற்படுகிறவர்களாக இருப்போம். அந்தபடியாக இவ்வுலகத்திற்குரிய போராட்டத்தை போராடாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற காரியங்களுக்காக போராடுகிற ஊழியக்காரர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய ஊழியக்காரர்கள் இவ்வுலகத்திற்குரிய காரியங்களுக்காக போராடுகிறவர்களாக இருக்க மாட்டாங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்ச தயவிற்காக நன்றி தகப்பனே. அப்படியாக உம்முடைய ஊழியக்காரராய் உம்முடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களுக்காக போராடுகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறணும் தகப்பனே. அப்பா, உம்முடைய ராஜ்யமானது நீதியும் சமாதானமா இருக்கு தகப்பனே. அப்படிப்பட்ட ராஜ்யத்திற்காக போராடுகிற ஊழியக்காரர்களாய் தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க தகப்பனே. அந்தபடியாக நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.